அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட என்னாலுமே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருள்வார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். இன்றைய திருப்பலியானது ஸ்ரீ ஜான் பிரிட்டோ ஷீபா 13வது ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், டிவி ஜேவியர் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், லூர்து சாமி ஜெயபால் தஸ் நேவிஸ் 34வது ஆண்டு திருமண நாள் நினைவு நன்றி திருப்பலியாகவும், தன்னுடைய 65வது பிறந்தநாளை கொண்டாடும் மெர்சி ஸ்டெல்லா அம்சம் அவருடைய கருத்துக்களுக்காகவும், வாழ்வின்ற அந்த கொடைக்கு நன்றி சொல்லியும், மேலும் ரோம் நகரிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் சலீசின் சபையை சார்ந்த ஃபாதர் புதுமைதாஸ் அவருடைய ஜேசு புதுமைதாஸ் அவருடைய உடல்நலனுக்காகவும், இறைப்பணி மென்மேலும் சுரக்கவும், இவரை இறைப்பணிக்காக தியாகம் செய்து அவருடைய குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் அருள் தந்தையினுடைய கருத்துக்கள் அனைத்து நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இன்றைய நாளிலே நம்முடைய அன்பு இயேசுவை போல பாரபட்சம் அல்லாத, எல்லாரையும் அப்படியே உள்ளவாறு ஏற்றுக்கொள்கிற அன்பாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்விலே நாம் பிறரை ஆள் பார்த்து, அவருடைய அந்தஸ்து பார்த்து, இடம் பொருள் பார்த்து அன்பு செய்த தருணங்கள், பொருளை விட மனிதர்களை நாம் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல மனிதர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தவறிய அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நன்றி உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்விலை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி உணர்வுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ தவறிய அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து நன்றி உணர்வோடு இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய நாள் அன்புக்குள்ளே அகில உலக திரு அவையின் ஜெப நாளாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று இவ்வுலகை விட்டு விரைவிலே அகல, கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அகில உலக திரு அவை ஒருமித்த கருத்தோடு நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க நாம்
அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் இல்லங்களில் இருந்தாலும் கூட சிறப்பாக தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே விரைவிலே இந்த கொடூரமான நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க, நாம் நம்முடைய வாழ்வு ஒரு வளமான ஒரு வாழ்வாக அமைய சிறப்பாக இந்த திருப்பலி பக்தோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இல்லங்களிலே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மருத்துவமனையிலே, பல்வேறு நிலைகளிலே மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாகும். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மனைகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்த அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும்படி ஆற்றலால் எங்களை காத்து மீட்டல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம்பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சீரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இன சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள்
நாங்கள் எழுதுகின்ற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 57. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை யாழை விழித்தெழுங்கள். வைகரையை நான் வீழ்த்தழச் செய்வேன். என் தலைவரே, மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முயல்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் தம் சீடர் நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால்
நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், எனில் தாம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்களே என்றேன், எனில் என் தந்தையிடமிருந்து தான் கேட்டவை அனைத்தும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தல வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள். இந்த நாளிலே இயேசுவின் அன்பை, இயேசுவின் அந்த உண்மையான அன்பை நாம் சிந்தித்து நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைய இறை வார்த்தையின் பின்னணியிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய இயேசுவின் அன்பு அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பாக இருக்கிறது. இயேசுவின் அன்பு பிள்ளைகளை மன்னிக்கும் அன்பாக இருக்கிறது. இயேசுவின் அன்பு வழிகாட்டும் அன்பாக இருக்கிறது. இயேசுவின் அன்பு பணிவான அன்பாக இருக்கிறது. இயேசுவின் அன்பு தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று அன்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், உள்ளவர் இல்லாதவர் என்று ஏற்ற தாழ்வுகளை பார்க்காமல் எல்லோரையும் சமமாக அன்பு செய்தவர். கானா ஒரு திருமணத்திலே மகிழ்வாரோடு மகிழ்ந்ததாகவும், தன் நண்பர் லாசனுடைய அந்த இறப்பை எண்ணி அழுததாகவும், தன்னை காட்டி கொடுத்தவனை கூட நண்பா என்று அழைத்ததாக இயேசுவின் வாழ்விலே நாம் பார்க்கிறோம். தன்னை வதைத்தவர்களுக்காக இவரிடம் மன்னிப்பு வேண்டுகிறார். இன்னும் இயேசுவின் அன்பின் அம்சங்களை அடுக்கிக் கொண்டே நாம் போகலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு இயேசுவின் அன்பை போல இருக்கிறதா? பல வேளைகளிலே நம்முடைய அன்பானது பாரபட்சமானது இருக்கிறது. நாம் அன்பு செய்வோம், நமக்கு பிடித்தவர்களை நாம் அதிகமாக அன்பு செய்வோம், நமக்கு பிடிக்காதவர்களை நாம் அன்பு செய்ய மாட்டோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தாரை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அந்த இளைய மகள் சொன்னது, எங்களுடைய அம்மா நாங்கள் 2 பேர் தான், ஆனால் அன்பு செய்தலே பாரபட்சம் காட்டுறாங்க. எங்கள் அக்காவுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு நான் கேட்டது வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய அந்த சின்ன பொண்ணுடைய புரிதல், தன்னுடைய அம்மா பாரபட்சமான அன்பு காட்டுவதாக அந்த சின்ன பொண்ணுடைய புரிதல் இருக்கிறது. நம்முடைய அன்பு கூட தேவையின் அடிப்படையில் இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவர் சொன்னார், என்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது தேவைன்னா அவங்க அந்த 2-3 நாள் ரொம்ப வித்தியாசமாக என்னை கவனிப்பார்கள். பாருங்க அன்பு. அதே போல இந்த குடும்ப தலைவி சொன்னார், எங்கள் 2 பேருக்குடைய ஒரு சரியான புரிதல் இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு காரியமாக வேண்டும் என்றால் ஒரு நாள் 2 நாள் அவருடைய நடத்தைகள் சற்று வித்தியாசமாக இருக்கும். இந்த அன்பு என்ன எதிர்பார்த்து நம்முடைய தேவையின் அடிப்படையிலே நாம் அன்பு செய்கிறோம், வெளியில் இல்லை. நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்திலே இது நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நமக்கு எதிராக நம்முடைய நெருங்கிய நண்பரையை தவறு செய்தால் நமக்கு மன்னிக்க மனமில்லை. அதையும் தாண்டி நாம் மற்றவரோடு பழகுவோம், அந்தஸ்து பார்த்து பழகுவோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு அருட் சகோதரோடு பேசி கொண்டு வந்தேன். ஒரு மருத்துவமனையிலே பணிபுரிகின்றார். அவர் சொன்னார், எங்களுடைய சுப்பீரியர் அவருடைய கண்ணோட்டத்தில் அங்கே வரக்கூடிய அந்தஸ்து பார்த்து பழகுகிறார், மனசு கஷ்டமாக இருக்கிறது ஃபாதர் அப்படின்னாங்க. இவையெல்லாம் அன்புக்குரிய இயேசுவின் அன்பை விட மாறுபட்ட வேறுபட்ட ஒரு அன்பாக இருக்கிறது. நாம் இயேசுவை போல பிறரை அன்பு செய்யாவிட்டால் நம்மால் அவருடைய சீடராக இருக்க முடியாது.
நான் சொன்ன இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்டது? மன்னிக்கக்கூடியது, பாரபட்சமற்றது, எல்லாரையும் தேடி செல்லக்கூடியது. நம்முடைய அன்பு இயேசுவை போல நாம் பிறரை நாம் அன்பு செய்யாவிட்டால் நாம் அவருடைய சீடராக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்வு கனி கொடுக்காது. நாம் எப்படி இருந்தாலும் இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நண்பர்கள் என்று சொல்கிறார். நம்மால் முடிந்தவரை நம்மோடு வாழ்பவர்களை இயேசுவை போல நாம் அன்பு செய்ய முயற்சிப்போம். அப்போதுதான் நாம் இயேசுவுக்கு நண்பர்களாக நாம் வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்கிறோமா? இயேசுவின் அன்பிலே பயணிக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோமா? கடவுளிடமிருந்தும் சக மனிதனிடமிருந்தும் பெற்றுக்கொண்ட நன்மைகள் நம்முடைய வாழ்விலே ஏராளம் ஏராளம். என்னுடைய திருப்பாடல் மிக அழகாக நான் பாட கேட்டோம். மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். இந்த திருப்பாடல் வரிகளினுடைய அந்த திருவிலிய பின்னணியை நாம் சிந்திக்கிற பொழுது, பொறாமை மிகுதியால் சவுல் தன்னை கொல்ல திட்டம் தீட்டுகிறார் என்பதை அறிந்த தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து ஆகாசு அந்த அரசனிடம் வந்து தஞ்சம் புகின்றார். பிறகு அந்த ஆகாச அரசனால் ஏதாவது தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைத்து அங்கே ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறார். இதை பார்த்த ஆகாசு தன்னுடைய பணியாளனை கொண்டு தாவீதை அந்த இடத்திலிருந்து துரத்து விடுகிறார். தாவீது அங்கிருந்து தப்பித்து அதுல்லாம் என்ற குகையை அடைகின்றார். இவ்வாறு தன்னுடைய எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு நன்றியாக தாவீது அரசர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடக்கூடிய வரிகள் தான் இன்று நாம் திருப்பாடலாக பாட கேட்ட அந்த பாடல் வரிகள். மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வார். நாம் தாவீதை போல ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நேற்று ஒரு குடும்பம் என்னை தொடர்பு கொண்டு, ஃபாதர், எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே கொரோனா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் எங்களை காத்து கொண்டு இருக்கிறார். தயவு செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி திருப்பி நிறைவேற்றி கொண்டு சொன்னார். அன்புக்குள்ளே தாவீது எதிரிடமிருந்து பாதுகாக்கப்பட்டதற்கு நன்றி சொன்னார். இன்று கொரோனா என்ற அரக்கனிடமிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு போனஸ் நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று இருக்கிறாங்க, 2 நாள் 3 நாள் இருக்கிறாங்க, 3-4 நாட்களிலே உயிரை இழக்கிற ஒரு நிலை. எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம், மரண குரல்கள், சுடுகாடுகளிலே 24 மணி நேரமும் பிணங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. சென்னையில் இருக்கிறீங்களா, சேஃபாக இருங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன் உண்மைதான். நம்முடைய வாழ்வு கடவுள் நமக்கு கொடுத்த, கடவுள் நமக்கு போட்ட ஒரு பெரிய பிச்சை என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நேற்று தினம் எங்களுடைய சபையில் ஒரு பிஷப், ஜாபுவா டயசிஸ், வட இந்தியாவிலே ஜாபுவா டயசிஸில் உள்ள பேசில் புரியா என்ற ஆயர் இறந்து போனார். நேற்று முந்தின நாள் நம்முடைய முன்னாள் பாண்டிச்சேரி ஆயர் அனந்தராய் அவர்கள் இறந்து போனார்கள். அதுக்கு முந்தின நாள் என்னோடு படித்த என்னுடைய ஜூனியர் ஒருவர், ஒரு குருவானவர் ஒரிசாவிலே இறந்து போனார். அன்புக்குரியவர்களே, முதலெல்லாம் இந்த கொரோனா தொற்றை கேட்கிற பொழுது, இறப்புகளை கேட்கிற பொழுது ஏதோ நம்மை விட்டு மிக தொலைவில் இருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் இந்த இழப்புகள் நம்முடைய பக்கத்தில், ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிந்தவர்கள் 2 பேர் 3 பேர் இறக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையிலே கனத்த இதயத்தோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்வு என்பது அன்புக்குரியவர்களே ஒரு திரு பயணம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு போனஸ் நாள். கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே நம்மை அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டு நமக்காக ஒரு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். கடவுள் நமக்காக தீட்டிருக்கிற அந்த திட்டமானது மிகப்பெரிய திட்டம். கடவுளுடைய திட்டத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க. ஃபாதர், என்னுடைய மகனும் மருமகளும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன், வெளிநாட்டுக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது ஃபாதர், நான் போகலாமா போகக்கூடாதா? கடவுள் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு? கடவுளுடைய திட்டம் என்ன? கொஞ்சம் ப்ரேயரில் வச்சு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
அன்புக்குள்ளே அதுக்கு காரணம், நான் இங்கேருந்து போனால் கூட ஸ்ட்ரெயிட்டாக அங்கே நாட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு 14 நாட்கள் குவாரண்டைனில் தனியாக இருக்க வேண்டும். பயமாக இருக்கிறது ஃபாதர். கடவுள் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், கொஞ்சம் ஜெபத்தில் வச்சு சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நலமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குலிட்டு ஜெபிப்பீர்கள், நான் உங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பேன். அன்புக்குள்ளே கடவுளுடைய திட்டம் முற்றிலும் மாறுபட்ட திட்டம். எனவே அன்புக்குள்ளே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. எனவே இந்த நாளிலே முதலாவதாக நம்மால் முடிந்தவரை நம்மோடு வாழ்பவரை, குறிப்பாக நமக்கு பிடிக்காதவனை இயேசுவை போல நாம் அன்பு செய்ய நாம் முயற்சி செய்வோம். இரண்டாவதாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வோம். இந்த நன்றியை பொறுத்தவரை இந்த உலகத்திலே 3 வகையான மனிதர்களை நாம் பார்க்கலாம். முதலாவது வகையான சார்ந்தவர்கள் பெற்ற நன்மைக்கு நன்றி சொல்லாதவர்கள். இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள் பெற்ற நன்மைக்கு மட்டும் நன்றி சொல்பவர்கள். மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்பவர்கள். இந்த பெற்ற நன்மைக்கு நன்றி சொல்லாதவர்கள் இவர்கள் வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அவர்கள் குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் எதுவுமே சரியில்லை, அது சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லி எப்போதுமே குறை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த முதல் வகையை சார்ந்தவர்கள். பெற்ற நன்மைக்கு மட்டும் நன்றி சொல்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் வந்தால் ஜாலியாக இருப்பாங்க. நன்மை என்றால் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குது என்றால் ஜாலியாக இருப்பார்கள். துன்பம் வந்தால் அவர்கள் கடவுள் தேவையில் நிற்பார்கள். துன்பத்திலும் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இந்த இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள். வாழ்விலே நன்மை பெறுகிற பொழுது வானிலை பிறப்பார்கள், ஆனால் துன்பம் வருகிற பொழுது துவண்டு போவார்கள். இவர்கள் இந்த இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள் பெற்ற நன்மைக்கு மட்டும் நன்றி சொல்வார்கள். ஆனால் அந்த மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வார்கள். வாழ்வின் மட்டிலே நிறைவான ஒரு பார்வை கொண்டவர்கள், பலரும் வெறுக்கின்ற ஒன்றிலும் கூட பாசிட்டிவாக பார்க்கக்கூடியவர்கள், எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் கூட நம்பிக்கை இழக்காதவர்கள். முணுமுணுத்தல் என்பது உடைய வாழ்க்கையிலே இருக்கவே இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் நாவல் ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவர் அழகாக சொல்வார், நன்றியோடு இருக்கிறவர் அதற்கான கைமாறு பெறுகிறார். நன்றியோடு இருக்கிறவர் அதற்கான கைமாறு பெறுகிறார். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியோடு இருக்கிறோமா? திருப்பாடல் 181:1 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். அன்பார்ந்தவர்களே, நாம் நன்றி செலுத்த துவங்குகிற பொழுது நம்முடைய போராட்டங்கள் நின்று விடுகின்றன. டொனால்ட் நீல் என்ற அறிஞர் சொல்வார், நாம் நன்றி செலுத்த துவங்குகிற பொழுது நம்முடைய போராட்டங்கள் நின்று விடுகின்றன. எனவே நம்முடைய வாழ்விலே நன்றி உணர்வு உள்ள மக்களாக நாம் வாழ்வோம். இயேசுவின் அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். இயேசுவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ்கிறோம் என்ற மனநிலையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இனிவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தினோம் வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையேற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் திரு உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்துள்ளார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்தவோடு அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாதிரி மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் நாம் இருக்கிற இடத்திலேயே மிக உருக்கமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனில் அவர் நல்லவர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நன்மைகள் செய்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோமா? வாழ்வேண்ட கொடை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஒரு போனஸாக கொடுத்து நம்மை காத்து பராமரித்து வழிநடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா? இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இதய அன்பில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். எத்தனையோ பேர் இன்று மருத்துவமனையிலே உயிருக்காக போராடுகிற சூழலிலே, வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுகிற இந்த வாழ்க்கை சூழலிலே இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாப்பாக நம்மை வழிநடத்த சிறப்பாக ஜெபிப்போம். இயேசுவின் இதய அன்பில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு காயங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இரத்தத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் வாழ்வடைகிறோம் என்பதை நாம் உணர்ந்து நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தெழுவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னவர். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி உண்மையான அன்பின் அர்த்தத்தை தன்னுடைய வாழ்வு மூலமாக வாழ்ந்து காட்டியவர். தன்னை உடைத்து நமக்கு வாழ்வு கொடுத்தவர். உடைவிட்ட தேவன் இதோ நம்முடைய உள்ளங்களிலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்துமை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, நிறைவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக ஒளியாக வழியாக வந்த தெய்வமே. பாலினில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு, பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு, எந்த குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, உம் தூய மறைகளின் குடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.